வணக்கம். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய மனித மாநில செயலாளர். என்னுடைய பெயர் ஞானப்பிரகாசம். நான் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தில் இருந்து நான் பேசுகிறேன். செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தினுடைய ரிசல்ட்டு, மாவட்ட தலைவருடைய பட்டியல் சற்று நேரத்துக்கு முன்பது வந்தது. பெரிய அதிர்ச்சியை கொடுக்கிறது. என்னென்னா, ஜேபி பிரபு என்ற ஒரு நபர், யாருக்கும் அறிமுகம் இல்லாதவர், எந்த ஒரு கட்சி பணியும் ஆர்ப்பாட்டமோ கட்சியுடைய காரியங்களை எந்த செயலும் செய்யாத ஒரு மனிதர். ஒரே ஒரு அடையாளம், மரியாதைக்குரிய கார்த்தி சிதம்பரத்தினுடைய ஆதரவாளர். அது மட்டும்தான். மற்ற எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு இதுவுமே, எந்த ஒரு அடையாளமும், எந்த ஒரு கட்சியினுடைய நடவடிக்கைகளோ செயல்களோ செய்யாத ஒரு நபரை இன்றைக்கு மாவட்ட தலைவராக லிஸ்ட்டு பட்டியலில் வந்திருக்கிறது. இது பெரிய அதிர்ச்சி. தெற்கு மாவட்டத்தில், செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தில் பெரிய பரவலாக பேசப்படுகிற பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. தயவு செய்து இது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு இந்த தகவல் நிச்சயமாய் தெரியணும். என்னன்னா, இந்த செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தில் ஈசிஆரும் சரி, இருக்கிற அத்தனை 4-5 ஒன்றியத்திலும் சரி, வட்டாரத்திலும் சரி, கட்சியை பெரிய அளவில் வளர்த்து கொண்டிருக்கிறவர் மரியாதைக்குரிய ஓவிஆர் ரஞ்சித் அவர்கள். அவர்கள் பல லட்சங்களும் பல ஆயிரங்களும் லட்சக்கணக்கில் செலவு கட்சி எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் கட்சிக்காக செலவழித்து இளைஞர்களை பல இடங்களில காங்கிரஸ் கட்சி வச்சுதான் சேவையும் செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி ஒரு மனிதனை, ஒரு நபரை மாவட்ட தலைவராக போடுவார்ன்ற ரொம்ப எதிர்பார்ப்புல இந்த தெற்கு வட்டாரமே, காங்கிரஸ் கட்சியினுடைய செங்கல்பட்டு மாவட்ட தெற்கு வட்டாரமே ஃபுல்லா எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. இப்ப எல்லாம் பெரிய ஒரு பரபரப்பான மனநிலையும் பரபரப்பான ஒரு சூழ்நிலையில இந்த மாவட்டம் இருக்கிறது. தயவு செய்து இது எந்த அடிப்படையில் நீங்க போட்டீங்க? ஒரே ஒரு தகுதி தான். அவர் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு, என்ன கட்சி செயல். ஆனால் ஒரு 2 மாதத்துக்கு முன்பதாக வந்த கட்சி பணி யார் எந்த அளவில் செஞ்சிருக்கிறாங்கன்னு வந்த ஒரு நபர், அந்த அம்மா, அவரிடத்துல அவ்வளோ விஷயத்த எல்லாரும் அவங்களுடைய கட்சி பணிகளை என்னென்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன செஞ்சாரு, இவர் என்ன செஞ்சாரு, ஜேபி பிரபு என்ன செஞ்ச, ஒன்றுமே செய்யாத ஒரு ஆளை போட்டு அவர் என்னன்னா, மரியாதைக்குரிய கார்த்தி சிதம்பரம் அவருடைய ஆதரவால் ஒரே ஒரு இதுதான். நிச்சயமாக சட்டமன்ற தேர்தல் இந்த நேரத்தில், தேர்தல் வருகிற நேரத்தில், நெருங்குற நேரத்தில் அது பெரிய ஒட்டுமொத்தமா செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும் பெரிய பின்னடைவை நிச்சயமாய் காங்கிரஸ் கட்சி சந்திக்கும். இது நான் சொல்றதுல என்னோட ஆதங்கத்தை நான் பதிவு செய்யறேன். என் ஆதங்கத்தை பதிவு பண்ண முடியாத எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ காங்கிரஸ் தொண்டர்கள் இருக்கிறாங்க. இந்த இடத்துல காங்கிரஸ் பெரிய அளவில் வளர்ந்தது காரணம், பெரிய அளவில் வளர்ந்து இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பரவி எல்லாம் காங்கிரஸ் இளைஞர்லாம் கூட காங்கிரஸ் கொடியை பிடிச்சு கொண்டு போகிற ஒரே ஒரு காரணம் மரியாதைக்குரிய ஓவிஆர் ரஞ்சித் அவர்கள் தான். அவர் கட்சியில் இணைஞ்சதுனால்தான். நானும் இத்தனை வருஷம் 5, 6, 8 வருஷமா அந்த கட்சியில் இருக்கிறேன். எந்த ஒரு செயலும் இல்லாத ஒரு நபரை போட்டு எல்லாருடைய இளைஞரை துணிச்சலா வேலை செய்யக்கூடிய எல்லா இளைஞரும் காங்கிரஸ் பொறுப்பாளர்களையும் மன உளைச்சலையும் ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்திருக்கிறது இந்த ரிசல்ட். தயவு செய்து இதை மாவட்ட மாநில நிர்வாகமும் தேசிய நிர்வாகமும் நிச்சயமா இது பார்க்கணும். ஏன்னா இது எந்த அடிப்படையில் ஏன் போட்டாங்க, இது விளைவு கண்டிப்பா பார்ப்பாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டமும் சரி, ஒரே ஒரு மூச்சா கட்சி வேலையாகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர், செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஓவிஆர் ரஞ்சித் அவர்கள் தான். எந்த அடிப்படையில், எதனால இது போட்டா, ஏன் மனுஷன், அதாவது இவர் மேல ஏதோ ஒரு கோபம்,
ஏதோ ஒரு விஷயம் தான். அது நீங்கள் வேற விதத்தில் கட்சி ஒட்டுமொத்த கட்சியே சிதைக்கிற அளவில் ஒரு ரிசல்ட்டை போட்டுருது. இது கட்சிக்கு தான், இது எங்களுக்கு, அதாவது அவருக்கோ அவரை சார்ந்தவர்களுக்கோ அவர் உருவாக்கின நபர்களுக்கோ அவர் கட்சியில் இணைச்ச இப்போ எத்தனையோ இளைஞர்கள் கட்சியில் இணைத்து ரெடியாக இருக்கிறாங்க. கட்சியில் இணையறதுக்கு இந்த பொறுப்பு, இந்த ரிசல்ட் வந்த பிறகு கட்சியில் பெரிய ஒரு இணைப்பு நடத்தல ஒரு திட்டம், அங்கங்க அந்த எல்லா இடத்துலையும் ஒரு குடியேற்றணும் அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருந்த நேரத்தில் இது எதனால போட்டு எதனால இது வந்து ஒன்றுமே புரியல. எப்படி பேச ஒட்டுமொத்த காங்கிரஸ் தோழர்களுக்கும் தேசிய தோழர்களுக்கும் புரியாத ஒரு புதிராகவே இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் குழம்பி போய் இருக்கிறாங்க. ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா ஈசிஆரும் செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா விளம்பரத்தை எல்லாம் விளம்பரம் பெரிதாக செய்யக்கூடிய எல்லா கட்சும் மிரளும்படியான விளம்பரம் செய்தவர் ஓவியார் ரஞ்சித் அவர்கள். ட்ரோன் மூலிமா பெரிய விளம்பரத்தை அந்த போட்டோஸ் சுவத்துல பெரிய விளம்பரம் அந்த மாதிரி ஒரு 5 இடத்துல செஞ்சிருக்காரு. அந்த மாதிரி பெரிய விளம்பரம் சூரிய விளம்பரத்தை செஞ்சு ட்ரோன் மூலியமா எடுத்து காங்கிரஸ் கட்சி இங்க இருக்கிற பெரிய ஒரு அடையாளத்தையும் நிலைப்படுத்தினவர் ஓவியார் ரஞ்சித் அவர்கள். இது ஏன் இது மாறுச்சு, ஏன் இப்படி மாத்தி போறாங்க? உங்களுக்கு ஒரு அடையாளமே இல்லை. எந்த ஒரு சின்ன ஒரு வார்டு ஒரு வட்டார தலைவருக்கோ இல்ல நகர தலைவருக்கோ இல்ல பேரூராட்சி தலைவருக்கோ ஏதோ யாருக்குமே அறிமுகம் இல்லாத ஒரு ஆளு, இல்ல துணைநிலை அமைப்பு இருக்கிறது, அந்த துணைநிலை அமைப்பில் இருக்கிற பொறுப்பாளருக்கோ யாருக்கும் அறிவில்லாத ஒரு ஆளை ஜேபி பிரபுன்ற ஒரு ஆளை போட்டு இந்த எலெக்ஷன் நேரத்தில் ஒட்டுமொத்தமா அவங்களுடைய கார்த்தி சிதம்பரத்தினுடைய எண்ணத்தை அவர் என்ன செய்யணும், கட்சியை வந்து இந்த மாவட்டத்தில் உடைக்கணும்னு ஏதோ ஒரு தீர்மானம் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதை கரெக்டா அது செஞ்சுட்டார். அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும், செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் இல்லை, செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம், வடக்கு மாவட்டம், செங்கல்பட்டு சார்ந்து இருக்கிற காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், பக்கத்தில் இருக்கிற அத்தனை மாவட்டத்துக்கும் பெரிய பின்னடைவு. ஏன்னா உண்மையா உழைக்கிறவங்களுக்கும் உண்மையா நேர்மையா நிக்கிற உயிரை கொடுத்து உழைக்கிறவங்களுக்கும் காங்கிரஸ் கட்சியில மரியாதை கிடையாது. அவங்களுக்கெல்லாம் வந்து கட்சி காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு பின்னாடியும் அவங்களுக்கு பேக் ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்காதுன்ற நிலை வந்துச்சு. இருக்காது அப்படின்ற நிலை எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஒட்டுங்க அவங்கவங்க அப்படியே விலகி பெரிய பின்னடைவை நிச்சயமா சந்திக்க போகுது. நிச்சயமா பெரிய பின்னடைவை காங்கிரஸ் கட்சி நிச்சயமா இந்த செங்கல்பட்டு மாவட்டம் சுற்று இருக்கிற எல்லா மாவட்டத்திலும் சந்திக்க தான் போகுது. ஏன்னா ஓவியார் ரஞ்சித் அவர்களை பற்றி, மரியாதைக்குரிய ஓவியார் ரஞ்சித் அவர்களை பற்றி பக்கத்தில் இருக்கிற எல்லா மாவட்டத்துக்கும் தெரியும். சென்னையும் சரி, திருவள்ளூரும் சரி, இருக்கிற காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா மாவட்டத்துக்கும் தெரியும். கன்னியாகுமரிக்கு போகணும், கன்னியாகுமரியில் அந்த நடைப்பயணத்தில் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய லோக்கல் பொறுப்பாளர் மாதிரி அங்கே அவ்வளவு விஷயங்களை கட்சி பணியை செஞ்சவர். டெல்லிக்கு போனோம், டெல்லியில் லோக்கல் பொறுப்பாளர் மாதிரி அங்கே கட்சி பணியை செஞ்சு அங்கே காங்கிரஸ் கட்சி செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் என்ற ஒரு அடையாளத்தை அடையாளப்படுத்திட்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்த எவ்வளோ இளைஞர்கள், எவ்வளவு பெரிய அதாவது ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, ஆளப்போகிற கட்சி, எல்லா கட்சியில இந்த பொறுப்பாளர்கள் கூட எல்லாம் மிரண்டு வந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. மரியாதைக்குரிய ஓவியார் ரஞ்சித் அவர்கள் தலைமையில இணைஞ்சிருக்காங்க. இணைஞ்சவங்க சரி, இணைய போறவங்க சரி, எல்லாருமே காங்கிரஸ் கட்சினா இந்த மாதிரி உழைக்கிறவங்களுக்கு சப்போர்ட் இல்லை. உழைக்கிறவங்களுக்கு காங்கிரஸ் கட்சி எந்த நாளும் சப்போர்ட் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி இந்த பகுதியில் கிடையாது. ஒரு ஊருக்கு ஒருத்தன் கூட இருக்க மாட்டான், ஒரு ஊருக்கு ஒருத்தன் 2 அப்படி கூட இருக்க மாட்டான், கணக்கு வச்சு பார்க்க முடியாது. ஆனால் இன்னைக்கு ஒரு ஊருக்கு, நான் வாழ்ந்து கொண்டு இந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா 250 பேர் இருக்காங்க காங்கிரஸ் கட்சியில்.
அந்த மாதிரி ஒவ்வொரு வட்டாரத்திலையும் சரி, ஒவ்வொரு கிராமத்திலும் சரி, கிராம காங்கிரஸ் கமிட்டி அந்த அந்த நிர்வாகத்திலும் சரி, நிறைய பேர் எல்லாருமே வந்து ஓவியா ரஞ்சித் அவர்களை தெரியாத ஆள் கிடையாது. அவருக்கு நடந்திருக்கிற இந்த ஏமாற்றமான இந்த செய்தியை, இந்த ரிசல்ட்டை இது எல்லாருக்கும் தெரியும். அதனால இது யாரையோ ஒருவர் பழி வாங்குறோம், ஏதோ ஒரு காரணத்தை வச்சு பழி வாங்குறோம்னு நினைச்சு பண்ணியிருக்கிற இந்த விஷயம் ஒட்டுமொத்த காங்கிரஸே வந்து உடையிற அளவுக்கு இருக்கிறது. தயவு செய்து காங்கிரசினுடைய தலைமை இதை பார்த்து இதை பரிசீலனை செய்து இது நடவடிக்கை எடுத்தா அது நல்ல விதத்துல இருக்கும் நிச்சயமா. இல்லைன்னா இது ஒண்ணுமே இல்லை. காங்கிரஸ் அவரை சார்ந்தவர்களோ அவர் கட்சியில் இணைச்சவர்களுக்கும் எந்த ஒரு பின்னடைவும் கிடையாது. ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் கட்சி தான் பின்னடைவு. இது ஒட்டுமொத்த எல்லா மாவட்டத்திலையும் நிச்சயமா பார்ப்பாங்க, நிச்சயமா அவங்க பின்னடைவை பார்ப்பாங்க. நன்றி, வணக்கம்.